மனுஷங்களுக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. அவங்களால அந்த இடத்துல நடக்க முடியாது, அந்த இடத்துல பறக்க முடியாது. இப்போ பேய்களுக்குங்கப்போ எல்லாரும் வச்சுருக்க கான்செப்ட் அந்த இடத்துல நடக்கலாம் பறக்கலான்னு. ஸோ மனிதர்கள் செய்ய முடியாத ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து காட்டினா நான் பேய் நம்புறேங்காங்க. அப்படி ஏதாவது செய்ய முடியுமா? நான் வந்தேன்னா என் தங்கச்சிக்கு ரெஸ்ட் கொடுத்துருவேனுங்க. இப்போ நீ பேசுகிற பேயா அக்காவாங்க? எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நான் அக்கா தான் பேசுறேனுங்க. ஓ, அக்கா தான் பேய். அக்கா தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன் தம்பி, என் பொண்ணுகிட்ட என் கணவர்கிட்ட இவ்வளவு நாளா பேசிட்டு இருந்தேன். அவங்களே இப்ப என்கிட்ட சொல்லுவாங்க. பேசிட்டு இப்போ உங்ககிட்ட நான் மீடியாலே வந்து பேசுறேன்னா பேய் இல்லைன்னு யார் சொல்றது? சரி, இப்போ அவங்க கேட்கறது இருக்குல்ல, மனிதர்கள் செய்ய முடியாத ஏதாவது ஒரு விஷயத்தை பேய் செய்து காட்டணும்னு நம்புறாங்க. அது செய்ய முடியுமா? என்ன சார் பேய் போய் செய்ய முடியும்? வந்தா கொஞ்சம் இருக்கணும், அவங்க ஆசைப்பட்டதை சாப்பிட்டு போறோம். என்ன சார் நாங்க செய்யணும்? இமயமலை ஏதாவது தள்ளி வைக்கணுமா? உங்களை பேயோட பிரதிநிதியா வச்சு ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா, அவங்களோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப தீவிரமாக அவங்க ரொம்ப பாசம் இருந்த ஒரு ஆள். அப்போது எனக்கு இவ்வளோ பாசம் இருக்கப்போ எங்கள் அம்மா என் மேலே வராமல் பக்கத்தில் யார் மேலே வந்திருக்கேன்னு சொல்கிறத நான் எப்படி ஏற்றுக்கிறது? அப்படிங்கப்போ அவங்க டேரெக்டாக பேய்கிட்ட பேச முடியாது. பேய் சார்பாக நீங்கள் பதில் சொல்லுங்க. அவங்க அம்மா யாருன்னு எனக்கு தெரியாதுல்ல சார். என் பொண்ணு தான் கேட்கணும் வந்து. பொதுவான அளவு கேட்குறேன். உலக தொலைக்காட்சி வரலாற்றிலே முதல் முறையாக நான் பேய்கிட்ட பேசுகிறேன்னு பெருமையாக இருக்குது எனக்கு. ரைட்டா? பேயை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் பேய்க்கு என்னெல்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் பிடிக்காது? எனக்கு ரொம்ப பிடிக்கிறது கருவாட்டு குழம்பு பிடிக்கும். ரெண்டாவது களிக்கிண்டி சாப்பிட்டு, நான் சுகர் இருக்கிறனால களிக்கிண்டி தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். மீன் பிடிக்கும். ஓகே, இப்போ பேயை வந்து எப்படி மனிதர்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன தப்பு பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? எதுவுமே அவங்க பண்ணாமல் வந்து அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு அவங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்காம பிடிச்சதை சாப்பிட்டு போயிடுவாங்க. எதுவுமே அவங்க வந்து வேணும், எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டோம் நாங்கள். இவங்கள மாதிரி தான் நானுமே நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன். ஒரு டைம் வந்து நைட்டில் என்னுடைய ஒர்க் வந்து அன்டைமில் போகிற அந்த கார் டிரைவிங் பண்ணுறேன் நான். ஸோ செங்கல்பட்டு டு திருப்பூர் ரூட்டில் போயிருந்தேன் சார். ஒரு டைமு திடீர்னு யாரோ ஒரு ஆள் மேலே ஏற்றின ஃபீல் சார். எனக்கு திடீர்னு ஒரு உருவம் அப்படி கிராஸே ஒரு ஆள் மேலே ஏற்றின ஃபீல். சடனாக பிரேக் அடித்தேன், இறங்கி நான் தைரியமாக இறங்கிட்டேன். இறங்கி பார்க்குறேன், ஆனால் அங்கே யாருமே இல்லை. என்னடா இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப வந்து வண்டியில் உட்காந்து கிளம்பிட்டேன். கிளம்பி கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் தான் சார் போயிருப்பேன். எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே நடந்து போச்சு. எனக்கு உடம்பெல்லாம் வந்து அப்படி குளிர்ஜரம் வந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வந்து படுத்துட்டேன். நைட்டு ஒரு 2 மணி இருக்கு வீட்டுக்கு வந்து படுத்துட்டு மறுநாள் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல சார். 3 நாள் கழிச்சு தான் எனக்கு வந்து சுயநிலைவே வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து அந்த 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வயசு பையன் என்னெல்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் சார் வீட்டில். என்னெல்லாம் பண்ணீங்க? அதாவது காலையில் உண்மையிலே என் பொண்டாட்டிக்கிட்ட நான் போய்ட்டு ஆண்டி என் சைக்கிளை காணும் தேடி கொடுங்க என் பொண்டாட்டிகிட்ட போய் கேட்டிருக்கேன் நான். சரி, பேய் வந்துச்சுங்க, பக்கத்துலேயே பேயோட உட்காந்துருக்கேன், பயமா இல்லையா? இல்லை, அதனால தான் சார் நான் வந்து ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போவே எனக்கு பயமாக தான் சார் இருக்கு. ஒரு விஷயத்தில் வந்து இவ்வளோ பேர் பேசி இவ்வளோ பேர் சிரித்து இவ்வளோ கமெண்ட் பண்ணுறாங்க. இது இதோட நிற்க போகிறதில்ல. இதில் இன்னும் என்னென்னமோ வரப்போகுது. நான் அதை பற்றி கவலையே படலை. ஆனால் பேய் இருக்குதுன்னு சொல்கிற எல்லாரும் நம்பணும் முதல்ல. இப்போ நீங்கள் சொல்கிறத எல்லாரும் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பேய் இருக்குன்னு சொல்கிறீங்க, இன்னொருத்தன் இல்லை. என் குடும்பம் ஏற்றுக்குது. இல்லம்மா, தங்கச்சி பிள்ளைங்க ஏத்துக்கறாங்க. குடும்பம் ஏத்துக்கலாம், அவங்க ஏத்துக்காம இருக்கலாம். அது ஏத்துக்காம எனக்கு கவலையே கிடையாது. அதே எனக்கு கவலைப்படுறீங்க. எனக்கு கவலையே கிடையாது. அவங்க என்ன வேணாலும் ட்ரோல் பண்ணட்டும். என் தங்கச்சியை வச்சு என்ன வேணாலும் யூடியூப்ல என்ன வேணாலும் போடட்டும். பேய்க்கு இவ்வளவு விஷயம் தெரியுது பாரு. ஏன்னா அவளை நாங்க செல்லு பாப்பா, அவளுக்கு முழு நேரம் வியாபாரத்தை பாக்குறத விட செல்லு பாக்குறது அவளுக்கு அதிகம். சரிங்களா? எனக்கு என்னன்னா, பேய்க்கு எப்படி யூடியூப் தெரியுது, ட்ரால் தெரியுது, ஏஐ தெரியும். அவ எல்லாமே அதுல இருக்காம்மா. அதுல எல்லாமே அவ இருக்கா. இப்போ என் உடம்புல வந்து 15 பேய் வந்து அடிச்சு வரத்துனது. 15 பேயா? ஒரு உடம்புல ஒரு பேய் வந்தாலே பேயாட்டம் ஆடுவாங்க. 15 பேய் வந்துச்சு, எப்படி ஒரு ஆள் 2 ஆள் 47 பேர்த்த தூக்கி போட்டு மிதிச்சிருக்கேன். நாளில் உடம்புக்குள்ள இருந்தவங்க. இது என்ன சொன்னதா போச்சு? எல்லாத்தையும் பண்ணி நான் பண்ணல, யாரோ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. எங்க அம்மாவை காற்றை கடிச்சு துப்பி இருக்கேன். காதை கடிச்சா? எங்க அப்பாவெல்லாம் மூக்கை உடைச்சிருக்கேன். என் வீட்டுக்காரம்மாவை நீ யாருன்னு சொல்லி கேட்டிருக்கேன். நீ தள்ளியே நில்லு ஒரு நிமிஷம். நான் கூட விஷயம் தெரியாம பக்கத்துல போய் நின்று கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு காதை கடிச்சு துப்பிட்டாப்லையா? நான் பக்கத்துல நின்னல, அப்பவாது சொல்லலாம்ல, நான் 2 பேரை காதை கடிச்சு துப்பி இருக்கேன், நீ பக்கத்துல நிக்காதுன்னு சொல்லலாம்ல. நான் இங்க நின்று கேட்டுட்டு இருக்கேன், டாப்புன்னு காதை கடிச்சுனா என்ன இருக்கும்? இல்லை சார், நீங்க எப்போ வந்தலேருந்து அந்த சைடு தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்களா ஒளிய? எப்பா நான் அதான் சார் இயல்பா ஒரு கேள்வியை கேட்க கூடாதப்பா. நானு நீங்க கதைன்னு சொல்றீங்களா? இல்ல நான் கதைன்னு ஒரே ஒரு நிமிஷம். நான் எங்கேயாவது பேய் கதை நான் சொன்னேனா? இல்லை, அவங்க சொன்ன நான் கதைன்னு ஒத்துக்கிறேன். என்ன ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல, ஒத்துக்கிறேன். நான் உண்மைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்கேன். இங்கே இருக்கிறவங்க ஒரு 4 பேர் என் கூட ஒரு 2 நாளைக்கு வந்து தங்க சொல்லுங்க. அவங்களால தங்குறதுக்கு முடியுமா என் கூட? காது மேல ஆசை இருக்கா இல்லையா? இப்ப 2 வேணாம், பக்கத்துல வேண்டாம்.
அவர் பேய்க்கே சிரிப்பு அடக்க முடியல, கையெல்லாம் வச்சிருக்குது அம்மா. இந்த கோட்டத்தை நானும் வர மாட்டேன், நீ வரக்கூடாது. 15 பேய் உள்ள வந்துச்சு, 2 பேரை தூக்கி போட்டு மிதிச்சாச்சு. 47 கணக்கு மிஸ் ஆகக்கூடாது. 47 பேரை தூக்கி போட்டு மிதிச்சாச்சு. அம்மா காரை கடிச்சு துப்பியாச்சு, அப்பாவை மூக்க உடைச்சாச்சு. அடுத்து ஊருக்காரங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் கெட்டி போட்டு சாமியார் எடுத்து ஆட்டோவை பிடிச்சி கூத்து போகிறாங்க. அங்கே கூத்து போகிற இடத்துல என்ன செய்யறேன், ஆட்டோக்குள்ளே உட்காந்துருக்கேன். பின்னாடி கூட திண்ணீர் எரியவும் அந்த ஆட்டோவையே நான் தூக்கி எரிஞ்சவேன். நான் சார் எனக்கு வயசு வந்து ஒரு 19 வயசு இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோகினி பிசாசால் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். மோகினி பிசாசா? ஆமாம். அவங்க வந்து மேரேஜ் ஆகாமல் செத்து போயிடறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து செத்து போயிடறாங்க, இறந்துடுறாங்க இல்லைங்களா. அவங்க ஆசை வந்து இளமை ஆசைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு பிசாசு தான் வந்து என்னை பிடிச்சிது. பாதிக்கப்பட்ட மாதிரி சொல்ல, ஜாலியாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பாதிக்கப்பட்ட பிறகு தான் சார் அது இப்போ தெளிவாக இருக்கேன் நான். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தூங்க வச்சிடும். தூங்கினா தான் அந்த கனவுல போய் அவங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றிக்க முடியும். அவங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றிக்க முடியும்னு சொல்லி தூங்க வச்சிடும். ஸோ அப்போ அந்த பேய் உன்னை என்ன படிச்சுன்னு தெரியாது. அது வந்து நரக வேதனை சார், யாருக்கும் அது புரியாது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் புரியும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா, என் ஊர் பக்கத்துலேயே ஒரு கருப்புசாமி கோயில் இருக்குது. அங்கே வந்து எல்லாரும் சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போகாமல் இது சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கோயிலில் போய் நான் வேண்டிக்கிட்டேன். அதேமாரி ஒரு 4-5 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா நைட்டில் கனவுல வந்து பேய் வந்து நான் வந்து முன்னாடி போயிட்டே இருக்கேன். அந்த கருப்புசாமி இருக்கார் பார்த்தீங்களா, குதிரையில் வராரு. குதிரையில் நல்லா பாடி நல்லா வாட்ட சட்டம் முண்டாசை கட்டிக்கிட்டு கத்தி எடுத்துகிட்டு வராரு. அந்த பேய் பின்னாடி வருது. பேய் பின்னாடி வரும்போது ஒரு குழந்தைய வச்சுட்டு வருது. அந்த பேய் கருப்புசாமி இருந்துட்டு, என்ன நீ சொன்னால் கேட்க மாட்டியா? யார் குழந்தை? அந்த பேய் ஒரு குழந்தை. அப்போ உங்க குழந்தை? ஆமா, பயங்கரமான டிஸ்டா இருக்குது. மேரேஜ் பண்ணா குழந்தை இருக்குமா இருக்காதா? நம்பாதனால அது பொய்யாகாது. பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வெளியே இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். இல்லையா, நான் இந்த அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இருப்பா. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். சரி, நான் முடிச்சிடறேன்ப்பா, இருப்பா. நீங்க ஒரே ஒரு நிமிஷம் இருப்பா. நான் ஐவிஎஃப் குழந்தை கேள்விப்பட்டிருக்கேன், டெஸ்ட் டியூப் குழந்தை கேள்விப்பட்டிருக்கேன். பேயோட ஒரு குழந்தைலாம் என்னால சாமி என்னையா சொல்ற நீ? கண்டிப்பா இருக்கு. நம்ம இங்க உலகம் இருக்கிற மாதிரி பேய்க்கு ஒரு உலகம் இருக்கு, ஆத்மாக்கு ஒரு உலகம் இருக்கு. ஆண் குழந்தை பெண் குழந்தை பேர் தான் வச்சு வைக்கல, அது என்ன வச்சுன்னு தெரியல. அவன் சீரியஸா பேசிட்டு இருக்கான்டா. சாமி வந்தது இல்லைங்களா, 4-3 பேர் போகும்போது நீ சொன்னா கேட்க மாட்டியா, ஏன் என் பையன் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி சாமி ரொம்ப கோவப்பட்டு அந்த குழந்தைய ஒரு எண்ணெய் சட்டி எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த குழந்தைய தூக்கி அந்த எண்ணெய் செட்டில் போட்டுருச்சு அந்த சாமி. அது என்ன சொன்னிச்சுன்னா, சத்தியமாக இனிமேலே நீ இருக்கிற பக்கம் நான் வரமாட்டேன், இதோட நான் போயிடுறேன்னு சொல்லி என் குழந்தைய கொடுத்துற எதுவும் பண்ணிடாத அப்படி சொன்னேன்னா, இதுதான் கடைசி சொல்லி அந்த சாமி வான் பண்ணி அனுப்பிச்சு. ஆனால் ஒன்று சொல்கிறேன்ப்பா, லாரன்ஸ், சுந்தர்சி, இன்னும் நிறைய இயக்குநர்கள் எல்லாம் எடுக்க முடியாத ஒரு கதை உன்னிடம் இருக்கிறது. இந்த கதையை சொல்ற கேளுங்க, இதுக்கு ராயல்டி வாங்குங்க. நாளைக்கு ஒரு படமா வந்தா நீங்க ரைட்ஸ் வாங்கினா கோடிகளை சம்பாதிக்கலாம். கண்டிப்பா.